बिस्मिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम दुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा ஸதக்கல்லாஹுல் அலில் அலீம். எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இறை தூதர்கள் நல்லடியார்கள் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய வகுப்பிலே சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய 33வது அத்தியாயத்தினுடைய 70, 71, 72, 73 ஆகிய வசனங்களில் இருக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். சகோதரிகளே, இங்கே அல்லாஹ் தஆலா நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லிட்டு அடுத்தது ஒரு கட்டளையை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன அப்படின்னா, நீங்கள் நேர்மறையான சொல்லையே நீங்கள் மொழியுங்கள், சொல்லுங்கள் அப்படிங்கிறான். பொதுவாக நேர்மறையான சொல் என்று சொன்னால், இங்கே அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ஆரம்ப காலங்களில் இறங்கி அருளப்பட்ட வசனங்கள். இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நேர்மையான வசனங்கள், நேர்மையான சொல் என்று சொன்னால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் பக்கம் உங்களை அழைக்கின்றார்களோ அதற்கு நேர்மறையான சொல்லை, அதற்கு பாசிட்டிவான வார்த்தை உங்ககிட்டேருந்து வரணும் அப்படிங்கிறது இங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டளை. காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனங்கள் பார்த்தீங்கன்னா, மூசா நபி அவர்களுக்கு அவர்களுடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் தஆலா அந்த மூசா நபியுடைய கவுமுகளுக்கு, அந்த யூத சமூகத்துக்கு பல்வேறு அருள்கொடைகள் வழங்கியிருந்தான், பல்வேறு நியாமத்துகளை அவன் வழங்கியிருந்தான். ஆனால் எல்லா நியாமத்துகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா சொல்லும் மூசா நபி எதிராக, அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராகவே அவர்கள் பல்வேறு சொற்களை அவர்கள் கூறினார்கள். நீங்களும் உங்களுடைய ரப்பும், என்ன மூசா நபி பார்த்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, நீங்களும் உங்களுடைய ரப்பும் என்ன செய்யுங்க, அவர்களிடத்தில் போடுறீர்கள், நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அதே போல் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நியமத்துகள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு எங்களுக்கு என்ன செய்யுங்க, புற்பூண்டுகள் வேணும், மண்ணு செல்வாங்கிற உணவை புறக்கணித்து விட்டு எங்களுக்கு பூமியில் விளையக்கூடிய புற்பூண்டுகள் வேணும். இப்படி எல்லாவற்றிலும் அல்லாஹ் இப்படியெல்லாம் உயர்ந்ததை தருகின்றானோ, உயர்ந்த அந்த நியமத்துகளை வழங்குகின்றானோ, அதெல்லாம் அனுபவித்து கொண்டு அதற்கு நேர்மாறாக அவர்கள் பேசக்கூடியதை பார்த்தோம். ஏன்னா ஒரு சமூகம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அந்த தலைவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்தால்தான் அந்த சமூகம் வெற்றி பெற முடியும். மௌலானா மௌதூதி கூட சொல்லுவார், அதாவது தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு துப்பாக்கியில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டனில் இருக்கக்கூடிய குண்டு, அந்த குண்டு இருக்குல்ல, அது அந்த துப்பாக்கி பட்டனை அழுத்தினால் எப்படி அந்த குண்டு வேகமாக பீறிட்டு போகணுமோ, அதே போல் தலைவருடைய கட்டளை வந்தால் தொண்டர்கள் உடனே அதன் பக்கம் விரைந்து போகணும். ஆனால் துப்பாக்கியோட பட்டனை அழுத்துறோம், ஆனால் குண்டு வெளியே வரல அப்படின்னா அந்த துப்பாக்கினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே கீழ்ப்படியாத, நமக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த கேடர்ஸை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, ஒரு தலைவரால் எந்த ஒரு முன்னெடுப்புமே இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துடைய ஆரம்பத்திலேயே இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நம்பிக்கை என்பது உள்ளத்தில் இருப்பது மட்டும் பத்தாது, மாறாக நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே அந்த நம்பிக்கை நேர்மறையான சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 2 நியமத்துக்களை தருவான். ஒன்று என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா உங்களை சீர்திருத்துவான், உங்களை தூய்மைப்படுத்துவான், உங்களை நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவான். 2வது, இதற்கு முன்பு நீங்கள் என்ன எல்லாம் பாவம் செய்தீர்களோ அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பேன் அப்படிங்கிற 2 வாக்குறுதியை தந்துட்டு சொல்கிறான். எனவே நீங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தியை தரான். அது என்னன்னு சொன்னால், இதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களை ஒரு அமானிதத்தை என்ன செஞ்சோம், நம்ம வானங்கள் பூமி எல்லாவற்றுக்கும் முன்னால் நம்ம கேட்டோம், ஆனால் எல்லாம் மறுத்துருச்சு. ஆனால் மனிதன் என்ன செஞ்சான், அதை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இது தொடர்ச்சி தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா எதன் பக்கம் நீங்கள் கீழ்ப்படியணும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படியணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேர்மறையான வார்த்தை தரணும்னா எதன் பக்கம் தரணும் அப்படின்னா இதுதான். இங்கே அமானிதம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, மனிதனுக்கு மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படைப்புகளை விட மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, இவன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய, சுயமாக எதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன். விலங்குகளாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், எந்த படைப்பாக இருந்தாலும், இவன் இறை நியதிக்கு மாற்றமாக, இறைவன் அவை எப்படி படைத்திருக்கின்றானோ அதுக்கு மாற்றமாக என்ன செய்ய முடியாது, அதனால் செயல்பட முடியாது. ஆனால் மனிதன் அல்லாஹ் தஆலா ஒரு அமானிதங்கிறது என்னென்னா, நம்ம உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தரோம்.
நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படலாம் இல்லையா? இறை கட்டளைக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படலாம். உங்கள் மன விருப்பத்துக்கு அடிப்படையிலும் நீங்கள் வந்து செயல்படலாம். இந்த சுதந்திரம் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த கலிஃபா என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பிரதிநிதியாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு பண்பு. அந்த பிரதிநிதித்துவம் என்ன அப்படின்னா, நீங்கள் இறைவனுக்கு விருப்பமான வழியிலும் செயல்படலாம், இறைவனுக்கு எதிராகவும் செயல்படலாம், இறைவனே இல்லை என்றும் சொல்லலாம். இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் செயல்படலாம். இந்த சுதந்திரம் வேறு யாருக்கும் நம்ம வந்து தரல. ஆனால் உங்களுக்கு தந்துருக்கிறோம். தந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த சுதந்திரம் என்பது மிக முக்கியமானது. எப்படின்னா, இறைவனுக்கு மாற்றமாக கூட ஒரு மனிதனால் செய்ய முடியும். படைத்த இறைவனையே இல்லை என்று சொல்ல முடியுங்கிற அளவுக்கு இவனுக்கு ஆற்றல் இருக்குன்னா, இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் இல்லையா? ஒரு அரசனுக்கு எதிராக பேச முடியுமா? ஒரு ஆட்சியாளனுக்கு எதிராக பேச முடியுமா? இல்லையா? இவன் என்னுடைய ஆட்சியாளன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இந்த ரப்புல் ஆலமீனே என்ன செய்யலாம்? அவனுக்கு எதிராக செயல்பட முடியும், அவனுக்கு எதிராக நடக்க முடியும், அவனுக்கு எதிராக கலகம் விளைவிக்க முடியும், அவனையே இல்லை என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சுய அதிகாரம் கொடுத்துருக்குறான் இல்லையா? அல்லது அவனுக்கு பின்பற்றி நடக்க முடியும், அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு நடக்க முடியும், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது ரெண்டுமே வந்து உங்ககிட்ட வந்து அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அல்லாஹ் ஒரு கண்டிஷன் வைக்கிறான். நீங்கள் இப்படி செயல்பட்டு நீங்கள் நன்மையின் பக்கம் என்னோட கட்டளையின் பிரகாரம் செயல்பட்டால் உங்களுக்கு மறுமையில் நற்கூலி இருக்குது. உங்கள் மன இச்சையின் அடிப்படையில் செயல்பட்டால் உங்களுக்கு நரகம் இருக்குது இல்லையா? இந்த சுவனமும் நரகமும் மனிதனை தவிர வேறு எந்த படைப்புக்கும் இல்லை. ஆக நீங்கள் நேர்மறையில் நடந்தால் உங்களுக்கு உயர்வான சுவனம் இருக்குது, தவறான வழியில் நடந்தால் உங்களுக்கு நரகம் இருக்குது இல்லையா? இந்த கலிஃபா என்கின்ற அந்த அந்தஸ்து, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய பண்பை வந்து உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனால் இதையே நம்ம வானத்துக்கும் பூமிக்கும் என்ன செஞ்சோம், அந்த வாக்குறுதி நம்ம வந்து கேட்டோம்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். இது அல்லாஹ் உண்மையிலே கேட்டானா இல்லை உவமகைப்படுத்தி சொல்கிறானாங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் மனிதன் என்ன செஞ்சிருக்கான், இந்த அமானிதத்தை எடுத்திருக்கிறான். ஆனால் இவன் வந்து தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டான். அதாவது என்ன செஞ்சானா, இந்த பொறுப்பை இவன் உணரல. இந்த பொறுப்பின் பிரகாரம் செய்தால் எவ்வளோ உயர்வான கண்ணியம் இருக்குது, எவ்வளோ உயர்வான அந்த சுவனம் இருக்குது அப்படிங்கிறதையும், இதற்கு மாறு செய்தால் எவ்வளோ ஒரு மோசமான நரகம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல, இதை இவன் வந்து அறியாமல் என்ன செஞ்சுட்டான், இவன் எடுத்துக்கிட்டான். ஆனால் இந்த பொறுப்பை நான் எடுத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கலிஃபாங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆக இறை கட்டளைக்கு உட்பட்டு நம்ம நடந்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் சுவனம் போகலாம். ஏன்னா இந்த பொறுப்பை எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பின்னால் சொல்கிறான். இதனுடைய விளைவே என்னன்னா, நீங்கள் நன்மை செய்தால் நேர்வழி பக்கம் போகலாம். முனாஃபிக்குங்கள் யார், முஃமின்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் அப்படிங்கிறத பிரித்து அறிவது தான் இந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையே இல்லையா? நீங்கள் சுதந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, நீங்கள் செயல்படும் பொழுது நன்மையின் பக்கம் போனால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக, இறை கட்டுப்பட்டவர்களாக இருப்பீங்க. இதை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா நீங்கள் நயவஞ்சர்களாக, முனாஃபிக்குங்களாக, காஃபிர்களாக நீங்கள் வந்து இருக்க முடியும். ஆக இந்த சுதந்திரம் என்பது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய அமானிதம், மிகப்பெரிய ஒரு கலிஃபாங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. நம்ம இதை இறை கட்டளைக்கு உட்பட்டு, இறை நியதிக்கு உட்பட்டு நம்ம வந்து இறை தூதருடைய சொல்லுக்கு பாசிட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம வந்து கூறி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உயர்வான அந்த சுவனத்தை தருகிறான். இதற்கு நேர்மாறாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கோம் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு கடுமையான ஒரு வேதனை இருக்கின்றது. ஆக இது வந்து மனிதனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு இறைவனுடைய அந்த ஸ்பெஷல். ஆக இதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு சுவனத்துக்குரியவராக ஆக்கியிருக்கின்றான். அத்தகைய உயர்ந்த பண்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.